வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு கார கொழுக்கட்டை பண்ண போறோம். இந்த கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இந்த கொழுக்கட்டைக்கு சைட் டிஷ் எதுவும் தேவைப்படாது, அப்படியே சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்கும். விருப்பப்பட்டா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் இட்லி அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு 1.5 மணி நேரமா ஊற வச்சிருக்கேன். மினிமம் 1.5 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். இந்த அரிசியில உள்ள தண்ணியை வடிச்சிட்டு கொஞ்சமா இதுல சேர்த்துட்டு இது கூட 3ல இருந்து 4 காஞ்ச மிளகாய் உங்க காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. நான் 3 காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்கேன். 1/2 கப் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஒரு 7-8 சுத்து சுத்தி எடுத்துட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அரிசியும் மிளகாவும் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிட்டோம்னா மிளகாலாம் நல்லா ஈஸியா அரைப்பட்டுரும். இப்ப 7-8 சுத்து சுத்தி அரைச்சிட்டு வந்தாச்சு. அடுத்து இது கூட மீதி உள்ள அரிசியை சேர்த்துக்கலாம். தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த அரிசி கூட 1/2 கப் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு மீதி தண்ணியை இதுல சேர்த்துடலாம். இப்ப இதை நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்ச இந்த மாவை இந்த பவுல்ல சேர்த்துட்டு 1 கப் தண்ணியை மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு இதுல சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் பெருங்காய பவுடர், இதுக்கு தேவையான அளவு உப்பு, எல்லாம் நல்லா ஒன்னா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துடலாம். இந்த மாதிரி பெருங்காய பொடி சேர்த்தோம்னா கொழுக்கட்டை சாப்பிடும் போது நல்லா வாசனையா இருக்கும். நல்லா கலந்தாச்சு. மாவு இந்த திக்னஸ்ல இருக்கு. அடுத்து இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். இதுக்கு நான்ஸ்டிக் பேன் அல்லது அடிகனமான பேன் எடுத்துக்கோங்க. அப்பதான் நல்லா கிண்டுறதுக்கு கரெக்டா இருக்கும். எண்ணெய் சூடானதும் அதுல 1 டீஸ்பூன் கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இதுல 2 டீஸ்பூன் உளுந்தும் 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். உளுந்தும் கடலைப்பருப்பும் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கங்க. கொழுக்கட்டை நல்ல வாசனையா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையா இருக்கும். இந்த பருப்போட கலர்லாம் பொன்னிறமா வரட்டும். நம்ம சேர்த்த பருப்பெல்லாம் இந்த மாதிரி பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச இந்த மாவு கலவைய நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வோட தீயை நல்லா குறைச்சிட்டு இதுல சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வோட தீ குறைவாவே இருக்கட்டும். நல்லா இதை கைவிடாம கிண்டிட்டே இருக்கணும். அப்பதான் கட்டிப்படாம இருக்கும். கைவிடாம பக்கத்திலேயே இருந்து இத மாதிரி கிண்டி கொடுத்துட்டே இருங்க. கைவிடாம இந்த மாதிரி கிண்டி கொடுத்து மாவு முன்னாடியை விட இப்ப லைட்டா திக்காய் வந்திருக்கு. இன்னும் இதே மாதிரி கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா மாவு பக்குவத்துக்கு வந்திருக்கு. இன்னுமே நல்ல 1 நிமிஷம் போல கிண்டனோம்னா நல்ல கொழுக்கட்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு மாவு கரெக்டா வந்துடும். இந்த ஸ்டேஜ்ல இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சமும் கருவேப்பிலை இலைகள் கொஞ்சமும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இன்னும் திக்காய் வர வரைக்கும் இதை கிண்டி கொடுக்கலாம். மிதமான தீயிலேயே வச்சு கிண்டி மாவு நல்லா திக்கான பதத்துக்கு வந்திருக்கு பாருங்க. பேன்லயும் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா நல்லா திக்கான மாவு பதத்துக்கு வந்துருச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்தி ஆற விட்டுறலாம். ஆற விட்டோம்னா நல்லா கொழுக்கட்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு வந்துடும். ஆறுனதுக்கு அப்புறமா இத நல்லா கைய வச்சு ஒண்ணு போல நல்லா பிசைஞ்சுக்கலாம். மாவை நல்லா ஒண்ணு சேர்த்து பிசைஞ்சாச்சு. மாவு நல்லா சாஃப்டா இருக்கு. இந்த மாவுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து பால்ஸா உருட்டிக்கலாம். நல்லா பால் ஷேப்புக்கு உருட்டியாச்சு. இட்லி பிளேட்ல எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சிருக்கேன். அதுல வச்சிடலாம். எல்லா மாவையும் பால்ஸா உருட்டி இட்லி பிளேட்ல வச்சாச்சு. இனி இதை வேக வச்சிடலாம். இட்லி பாத்திரத்துல தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இட்லி பிளேட்டை வச்சுட்டு மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்ல 10ல இருந்து 12 நிமிஷம் வேகட்டும். இப்ப 10 நிமிஷம் ஆச்சு. கொழுக்கட்டையெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதை வெளியில எடுத்து வச்சு நல்லா ஆற விட்டுறலாம். மீதி உள்ள கொழுக்கட்டைகளையும் வேக வச்சுக்கலாம். ஆறுன எல்லா கொழுக்கட்டைகளையும் பிளேட்டுக்கு மாத்தியாச்சு. சுவையான சாஃப்டான கார கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதை ஈவினிங் டைம் ஸ்நாக்காவும் சாப்பிட்டுக்கலாம். நைட் டின்னரா சாப்பிட்றதுக்குமே நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ.